வணக்கம் நண்பர்களே. பாலைவன தேசமான துபாய் சமீபத்தில் வெள்ளக்காடாக மாறிப்போனது. ஆம், கடந்த 75 ஆண்டு வரலாற்றில் இப்படியொரு மழையை துபாய் சந்தித்ததே இல்லை. அப்படி இருந்தும் ஏன் இந்த வெள்ளக்காடு என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எழத்தான் செய்கிறது. இதற்கு பூமி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம் போன்றவற்றை சொல்லி கடந்துவிட முடியாது. ஏனெனில் காலநிலை ஆராய்ச்சியாளர்கள் செயற்கை மழை என்ற ஒன்றைத்தான் இதற்கான மூல காரணமாக சொல்கிறார்கள். ஆம், இயற்கையாக இல்லாமல் செயற்கை முறையில் மழை பெறும் நிகழ்வுகள் உலகின் பல மூலைகளிலும் நடக்கிறது. அந்த செயற்கை மழை பொழிவு துபாய் உட்பட பல பாலைவன தேசங்களில் நடந்தேறி இருக்கிறது. அதுதான் துபாய் நகரின் காலநிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குமோ என சந்தேகிக்கிறார்கள். செயற்கை மழை என்றால் மேக திரள் பரப்பிற்கு மேலாக விமானத்தில் பறந்து மேகங்களை கரைக்கும் கெமிக்கல்களை தூவி விடுவார்கள். இந்த செயலினால் செயற்கை மழை பொழியும். ஆரம்பத்தில் செயற்கை மழையின் அளவை கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை ஆராய்ச்சியாளர்களுக்கு இருந்தது. ஆனால் பல சமயங்களில் அது பொய் என பொய்த்து போனது. பல இடங்களில் மழையின் அளவை கட்டுப்படுத்த முடியாமல் திணறியிருக்கிறார்கள். ஓரளவிற்கு செயற்கை மழை நிகழ்வுகள் ஓய்ந்திருக்கும் சூழலில் இயற்கையே தற்போது இத்தகைய கோர தாண்டவத்தை நிகழ்த்த ஆரம்பித்திருக்கிறது. சூறாவளி, இடி, மின்னல், பேய் மழை என சுற்றுலா நகரம் இப்போது சுக்கு நூறாகி கிடக்கிறது. இது இயற்கை மழை என்றாலும் மனிதர்களின் செயற்கை மழையினால் உண்டான வினையாக கூட இருக்கலாம் என்ற ஐயம் ஆராய்ச்சியாளர்களுக்கு இருக்கிறது. அதனால் செயற்கை மழை பொழிய செய்த நகரங்களை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள்.